ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அக்டோபர் 1 2025. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து செம்ம சூப்பரான ஒரு நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை. ஆயுத பூஜை வந்து மோஸ்ட்லி நைட்டில் தான் நாங்கள் பூஜை போடுவோம். நைட்டுனா வந்து ஒரு 6 o'clock அப்படியே ஈவினிங் விளக்கு ஏற்றுற டைமில் பூஜை போடுவோம். அதால் வந்து காலையிலேருந்து என்னென்னா பரன்னு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணணும். சோஃபா துணி, பெட்டு துணி, ஸ்கிரீன்னு மட்டும் இன்னைக்கு மட்டும் மிஷின் ஓடினதே சாதிர வரையும் அவ்வளோ துணிங்கெல்லாம் துவைச்சாச்சு. நேத்திக்கே வந்து ஒரு சில துணிங்கெல்லாம் துவைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் வந்து இன்னைக்கு மிஷினுக்கும் ஓய்வில்லை, எங்களுக்கும் ஓய்வில்லை. அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே தான் இருந்தோம். பம்பரம் போல சுத்துவோங்கிற மாதிரி எங்க கால் ஒரு இடத்துல நிக்கல. அப்படி வந்து ரவுண்டு கட்டி தான் வேலை செஞ்சோம் இன்னைக்கு. அவ்வளோ வேலை. நேத்திக்கே கொஞ்சம் செஞ்சிடலான்னு பார்த்தோம். ஆனா வீட்டுக்கு வந்து அக்கா வந்திருந்தா. அதெல்லாம் வந்து சரி அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிட்டேன். அவன் கிளம்புன புறக்கம்தான் ஒரு சுயநனக்கு வந்து ஐயோ வேலையே இன்னைக்கு முடிக்கல, நாளைக்கு வந்து வச்சு செய்ய போகுது வேலை அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி இன்னைக்கு சரியான வேலை ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப டயர்டா ஆயிருச்சு. அந்த அளவுக்கு வேலையா இருந்தோம். எல்லா வீட்டு வேலையும் முடிச்சுட்டு, கிளீனிங் வேலை எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா வண்டி கழுவலாம் அப்படின்ட்டு போனாரு. சரி நீங்க ஒரு பக்கம் அந்த பக்கம் பாருங்க. ஈவினிங் ஆயிருச்சு. ஈவினிங் நான் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு கிளம்பியாச்சு. நம்ம வந்து அப்படியே சமையல் பண்ணிட்டே கௌசியப்பாக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்து காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வண்டியில வந்து சரி அதுக்கேற்ற மாதிரி நிறுத்தி வச்சிருந்தாரு, கிளீன் பண்ணணும். டூ வீலர் வந்து ஒரு 3 வண்டி இருக்குது. அதுக்கேத்த இடத்துல நிக்க வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம் அப்படின்ட்டு தள்ளிட்டு இருந்தாரு. சரி வெளியே வந்து பார்த்தா செடிங்க அழகா இருக்குதே, காத்தடிக்குதேன்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல பெரிய ஒரு அந்த வெட்டிக்கிளி இருந்துச்சு. வீடியோல பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்னதா தான் இருந்தது, ஆனா பெருசா இருந்தது. சரி அப்பா பயங்கரமா இருக்குதுடா. மலையில இருந்துதான் மோஸ்ட்லி வந்திருக்கும் போல, அவ்வளவு பெருசு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு சரிங்க நீங்க அப்படி பார்த்துட்டே இருங்க, கிளீன் பண்ணிட்டே இருங்க, ஏதாவது ஒண்ணு ரெண்டு அடுப்புல வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓடி வந்தேன். காய் வந்து கட் பண்ணி வாழைக்காய் பொரியல் பண்ணேன். அரிசி கழுவி அப்படியே வச்சாச்சு. சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டே இருந்தது. சரி காய் பண்ணிடலாம், பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். வாழைக்காய் தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு வாழைக்காய் தாளிச்சிட்டு இருக்கிறேன். சாதம் நல்லா சூப்பரா கொதிக்கி வந்துருச்சு. அந்த பக்கமும் வந்து பருப்பு குழம்பு வைக்கலான்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. எப்படி சொல்றது, 4 கை இருந்தா இல்ல 8 கை இருந்தாலும் பத்தாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இப்படி அப்படியே ஓடிட்டே தான் இருந்தோம். சமையல் குயிக்கா ஆயிருச்சு இன்னைக்கு. மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு பொரி, பழங்க, அதுக்கப்புறம் வந்து சுண்டல், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமா நம்ம வைக்கிறது. அதால வந்து சாம்பார், பருப்பு குழம்பு வச்சாச்சு, சாதம் வடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கடகடன்னு சமைச்சிட்டு கௌசியப்பாவுக்கு சரி ஹெல்ப் பண்ணலாம். தனியா பண்ணாருன்னு வச்சுக்கலேன், ரொம்ப நேரம் தொடச்சி அதை வந்து கிளீன் பண்ணி ரொம்ப நேரம் வளர்த்திடுவாரு. இதெல்லாம் செட்டே ஆகாதுப்பா, நம்ம போனாதான் குத்திட்டே இருந்தாதான் ஸ்பீடா வேலை ஆகும் அப்படின்ட்டு நான் பரபரன்னு சமையல் பண்ணிட்டு டக்குன்னு ஓடு பண்ற மாதிரி கௌசியப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போனேன். இப்ப வந்து பருப்பு குழம்பும் முடிஞ்சிருச்சு, பொரியல் முடிஞ்சிருச்சு. லாஸ்டா வந்து சுண்டல் வேக வைக்க வேண்டியது இருந்தது. சரி இதையும் வந்து வச்சுட்டே போயிடலாம் அப்படின்ட்டு பட்டாணி இன்னைக்கு வந்து பிரசாதம், இதையும் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலை வேற இருக்குது இந்த பக்கம். என்னத்த சொல்றதப்பா, எத்தனை பேர் இருந்தாலும் வேலை முடியலங்கிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பரபரன்னு வேலையா இருந்தது. ஈவினிங் சாமி கும்பிட்டு உக்காந்தா போதுங்கிற மாதிரி அவ்வளோ டயர்ட் ஆயிருச்சு. ஆனாலும் ஒரு குதூகலம்டா இவ்வளோ டயர்ட்லயுங்கிற மாதிரி. அடுத்த வீடியோல நாங்க அதுக்கப்புறம் நைட் என்ன பண்றோம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு ஜோக்கா தான் இருக்கும். இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு உக்காந்தோம். பசங்க ஒரு ஐடியா பண்ணாங்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. சரி பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணோன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப லென்த் ஆயிடும். அதால வந்து அடுத்த வீடியோல பாருங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா அப்படி ஒவ்வொன்னா பண்ணிட்டே இருந்தாரு வெளியே. சரி நான் பெருக்கிட்டு எல்லாம் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவேங்க அப்படின்னுட்டு பெருக்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கௌசியப்பா வேற குரல் கொடுத்துட்டே இருந்தாரா, ஜனனி சரி நான் பெருக்கிறமா நீ போமா அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அவ வாங்கிட்டா. மீதி இருக்கிற இடம் அவ பெருக்கி கிளீன் பண்ணிட்டு இருந்தா. சரி வண்டி கழுவ போலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சு.
என்னன்னா வந்து நான் பைப்பு புடிச்சிட்டு இருந்தேன், அவரு வளைஞ்சு வளைஞ்சு கழுவிட்டு இருந்தாரா, சரியா மேல இருந்து கீழே வரையும் ஃபுல்லா நனைஞ்சாச்சு. நம்ம என்னதான் சேஃப்டியா இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி திருப்பி காட்டினாலும் வந்து கண்டிப்பா நனைஞ்சுதான் போவோம். நானே நனைஞ்சிருவேன் மோஸ்ட்லி. இன்னைக்கு என்னவோ நான் தப்பிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் ஓரமா நின்னு அப்படியே பைப் மட்டும் தூக்கி காட்டிட்டு இருந்தேன். கௌசிப்பா வந்து ஃபுல்லா மொத்தையா நனைஞ்சு வந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் குளிச்சுட்டு திரும்பவும் வேலையை பாருடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா வண்டி கழுவி கார்லாம் கழுவுறதுக்குள்ள ஃபுல்லா நனைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 வண்டி வந்து உள்ளவே வச்சு கழுவிட்டோம். அங்க திருப்பி நிறுத்துறதுக்கு பின்னாடி தான் நிறுத்தினோம். சரி வேணாம், வெளியே வச்சு கழுவிடலாம், ஏதாவது திடீர்னு தேவைப்பட்டா என்ன பண்றதுன்றதுனால சின்ன வண்டி மட்டும் வெளியவே இருந்தது. அதுக்கப்புறம் பூஜை போடும்போது உள்ள தள்ளி பூஜை போட்டுட்டோம். ஆனா எடுக்க வேண்டிய வேலை இல்லை, கழுவிட்டு அப்படியேதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் கழுவிடலாம். இந்த காரு கிட்ட வந்தா மட்டும் கடவுளே ஞாயிரும். இங்க வேற செடி இருக்குதா, நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம நிறுத்தி வைக்கிறோம். இந்த முருங்கை செடி மத்த செடிங்கெல்லாம் இலை வேற கொட்டுது. அது வேற கவசியப்பா புலம்பிட்டே எடுத்துட்டு இருந்தாரு. அந்த கண்ணாடிக்குள்ள எல்லாம் போய் வேற உக்காந்துக்குது. அதை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. போதுங்க, என்ன பண்ணாலும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா திருப்பி டஸ்ட் ஆக போகுது நாளைக்கெல்லாம். பரவாயில்லனாலும் உடலையே பண்ணிதான் ஆகணும்னு தேய்ச்சி தேய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. இது வேலைக்கே ஆகாதுன்னு கொஞ்ச நேரம் கூட இருந்தேன். சரி நீங்களே பாத்துக்க, நான் மத்த வேலையை பார்க்கணுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். உள்ள வந்து பூஜை வேலை பண்ணிட்டு இருந்தேன். பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இவங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்ன்ற மாதிரி கிளீன் பண்ணி பூஜை வேலை எல்லாம் முடிச்சாச்சு. சாமி கும்பிட்ற வேலை தான் எடுத்து வைக்கணும். பொரி பூசணிக்காய் தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சாச்சு. வீடு வந்து இன்னைக்கு பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. மங்களகரமாக இருக்குது பூஜை ரூம். ஜனனி வந்து இந்த ஆயுதங்கள்லாம் வந்து கௌசிப்பா கண்டிப்பா விற்பாரு. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கழுவி வச்சிருந்தாரா, இருப்பா நான் வேணா பொங்கல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு வச்சிட்டு இருந்தான். கௌசி ஒரு பக்கம் வத்தி சாம்பிராணி அதெல்லாம் வச்சிட்டு இருந்தது. நான் வந்து படையலுக்கு தேவையானது பழங்க வந்து சாய் கழுவி வச்சிட்டு இருந்தான். சரி நம்ம படையல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வந்து குடும்பமே இறங்கி வேலை செஞ்சோம் இன்னைக்கு. அந்த அளவுக்கு செம்ம வேலை. 2 நாளா பண்ணியிருந்தோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்காது. இன்னைக்கு வந்து சரியான வேலை தான். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அதுன்னு நிறைய வீடியோல பார்ப்பேன், ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இதுல நம்புறீங்களோ இல்லையோ, மோஸ்ட்லி வந்து இந்த ஆன்மீக ரீதியா வந்து எந்த ஒரு கருத்தும் சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஏன்னா வந்து 10 பேர் நம்பிக்கை 10 பேர் நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க. கமெண்ட் வந்து கண்ணாமண்ணான்னு வரக்கூடாதுன்றதுனால மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஆன்மீகத்தை மட்டும். ஏன்னா வந்து மனசுக்குள்ள எங்களுக்கு இருக்குது நம்பிக்கை, அதை எங்களுக்கு வேணும், அதை நாங்க யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஒரு சிலர் வேணான்னு முரண்பாடா பேசுவாங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள் சாமி கும்பிட்றது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து பட்டர்ஃப்ளை ஏதாவது ஒண்ணு உள்ள வந்து சுத்திட்டே தான் இருக்கும். அன்னைக்கு நைட் எல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கும் பட்டர்ஃப்ளை வந்துச்சா, பா வந்துட்டாங்கப்பா அப்படின்ட்டு இருந்தேன். பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, உன்னை முடியவே முடியாதுமா திருத்த முடியாதுன்னு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பூஜை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா மனசு ரொம்ப நிம்மதியா இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பூஜை போட்டு முடிச்சதும் உக்காந்து அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்களாம் எத்தனை பேரு எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா ஆயுத பூஜை கொண்டாடினீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ன கொஞ்சம் வேலை இருக்கும், அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். இருந்தாலும் எவ்வளவு வேலை செஞ்சாலும் அந்த சாமி கும்பிடுற நேரத்துல நமக்கு வர அந்த சந்தோஷ பூரிப்பு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோல இன்னைக்கு நைட் என்ன பண்றோம் என்ன ரகலை பண்ணோன்றதை மிஸ் பண்ணாம பாருங்க. பாய்.